நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். அதாவது நம்ம கௌதம் வந்து மதுமிதாக்கு ஊட்டி விடுறாங்க. மதுமிதா வந்து கௌதமுக்கு ஊட்டி விடுறாங்க. ப்ரோமோ வந்து சூப்பரா இருக்கு. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேயுமே கல்யாணம் முடிஞ்ச உடனேயுமே வழக்கமா வந்து பொண்ணு மாப்பிள வந்து ஜோடியா உட்காந்து பந்தியில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அது மாரி தான் இங்கேயும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கௌதமும் மதுமிதாவும் உட்காந்து ஜோடியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தா, அவங்க ஃப்ரெண்ட் இருந்தார்ல, அவங்க ஃப்ரெண்டும் அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் உட்காந்துருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறவரு வீடியோ எடுத்துக்கிட்டே லைனாக வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சார் என்ன சார் அமைதியாக இருக்கீங்க, பொண்ணுங்களுக்கு வந்து ஊட்டி விடுங்க, அது மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஹலோ, அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம், நீங்கள் நார்மல் ஃபோட்டோ எடுத்தால் எடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாரு. உடனே கௌதமோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, மச்சான் என்ன மச்சான், இதெல்லாமே கல்யாணத்தில் நடக்கிறது தானே, நீ என்ன புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்க, கல்யாணத்தில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த காலத்து ட்ரெண்டெல்லாம் மாறி போச்சு, பயங்கரமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ பொண்ணுக்கு ஊட்டி விடுறதுக்கே இப்படி பயந்துக்கிட்டு இருக்க. ஆனால் இந்த காலத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் அது இதுன்னு எல்லாருமே களை கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன மச்சான் இப்படி இருக்க, இதெல்லாம் சர்வசாதாரணம்டா, ஊட்டி விட்றா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி எல்லாம் சொல்கிறாங்களே சொல்லிட்டு லட்டு எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக ஊட்ட போகிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி கூட கை கொண்டு போகிறாங்க. மச்சான் நிப்பாட்டு நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, டேய் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க கௌதம். டேய் இப்படியாடா ஊட்டுவாங்க பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இரு நான் ஊட்டி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அப்படியே பின்னாடி கழுத்துக்கு பின்னாடி கூடி கொண்டு போய் அப்படியே கட்டி பிடிச்சி ஊட்டுற மாதிரி காட்டுறாங்க. நான் எப்படி ஊட்டினேன் அது மாதிரி ஊட்டி காட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயையோ என்ன இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து மதுமிதா ஃபேஸையே பார்க்காங்க. மதுமிதா வந்து அவங்க வந்து அவங்களோட ஃபேஸாலே வந்து சரி ஊட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கூடி கையை கொண்டு போய் ஊட்டி விடுற மாதிரி காட்டுறாங்க. ஊட்டி விட்டுட்டு போதுமாடா இது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ தான் மச்சான் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சிஸ்டர் நீங்களும் ஃப்ரெண்டுக்கு ஊட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம மதுமிதா இருக்காங்கல்ல, மதுமிதாவும் லட்டு எடுத்துகிட்டு அங்கே கௌதமுக்கு வந்து ஊட்டி விடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்டு நல்லா பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம அவங்க ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு ராகுல் உட்காந்துருக்காரு. ராகுலும் பார்த்து அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.